ஆராதனைன்னா நம்ம கண்ணு முன்னாடி என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப காமனா சொல்லுங்க. என்னடா புரியல எனக்கு. பாட்டு. ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டீம், ஒரு ட்ரூப் ஞாபகம் வந்துருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொயர் ஞாபகம் வந்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் கரங்களை உயர்த்துற மாதிரி ஞாபகம் வரும். கேருபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்துல அல்லேலூயா 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 இப்படியே கரங்களை தூக்கி அப்படியே ஆராதிச்சு அப்படி ஞாபகம் வரும் நமக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். அப்புறம் வெள்ளை ட்ரெஸ், அப்படி பரலோகத்துக்கு போயிட்ட மாதிரி வெள்ளை ட்ரெஸ் ஞாபகம் வரும். ஒரு ஆலயம் ஞாபகம் வந்துடும். என்னென்னமோ நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆராதனை அப்படின்ற வார்த்தைக்கு ஈக்குவலான பல வார்த்தைகள் வேதத்துல பயன்படுத்தியிருந்தாலும் மனுஷன் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறதற்கு வேதத்துல 59 முறைகளுக்கு மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தொழுகை. என்னது? இப்ப சொல்லுங்க, தொழுகைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தொழுகிறோம் எங்கள் தூய பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே. அப்படியே பயபக்தியா கண்ணை மூடி கைகளை கூப்பி அப்படியே வணக்கத்தோட பரிசுத்த அலங்காரம், அதுதானே ஞாபகம் வருது. இல்லாட்டி என்ன ஞாபகம் வரும்? சாஷ்டாங்கம் செய்ய வாரும். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துமஸ்கெல்லாம் தொழுகைனா நம்மளுக்கு அப்படியே ஒரு ரெவரன்ஸோட அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது இல்லையா? உங்களுக்கு அப்படி வரலையா? எனக்கு அப்படிதான் வந்துச்சு. அப்படியே கண்ண மூடு ஆமா, ஓ மூச்சு பேச்சு அப்படி அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பட் ஆக்சுவலி what does the word means? தொழுகை என்ற வார்த்தையினுடைய அந்த கிரேக்க பதம் என்னன்னா பிரஸ்குனாயோ. நான் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது என்னமோ ரெசிபி பேர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. ஸோ அது அர்த்தம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படியே கோட் ஷூட் போட்டு ஃப்ளைட்ல இருந்து இறங்குறாரு. அப்படியே ஒரு காஸ்ட்லி கார்ல இறங்குறாரு. அவர் வீட்டில் ஒரு டாக் வச்சிருக்கிறாரு, பெட் நாய், ரொம்ப பாசமா வளர்க்கிறாரு. இவர் 10 நாள் கழிச்சு வராரு. அந்த நாய் அவரை பார்த்த உடனே என்ன பண்ணும்? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. ஓடும், அப்புறம் மேல ஏறும். அந்த நாய்க்கு தெரியாது அவர் போட்டிருக்கிற ஷூட் 40,000 50,000 40,000. அந்த நாய்க்கு நம்ம கையை அழுக்கா இருக்கு, நம்மளை இன்னும் நம்மளோட மெயின்டைன் பண்றவங்க குளிக்க வைக்கலன்னு அந்த நாய்க்கு தெரியாது. அந்த நாய்க்கு தான் பாசத்தை மிஸ் பண்ணதை காமிக்கணும். போய் பொறாண்டி அவருடைய ட்ரெஸ் அழுக்காக்குறது இல்லாம மூஞ்சிய நக்கியெல்லாம் வச்சிரும். ஆமாவா இல்லையா? அந்த நாய்க்குட்டி அந்த எஜமான மிஸ் பண்ணி காட்டுற அந்த பாசத்துக்கு பேரு தான் பிரஸ்குனாயோ. அப்ப ஆண்டவர் எவ்வளவு என்னட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கண்டிப்பா நான் ஆண்டவரை கனப்படுத்தணும். நான் எஜமானனான எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை பயத்தோட, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். பயபக்தி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு இன்டிமேசி. அப்பா மகள், மணவாளன் மணவாட்டி, புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க, மற்றவங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. கை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டிடுங்க. ஆண்டவர் என்கிட்ட அவ்வளோ பாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி ஒரு அன்பான தெய்வம் எனக்கு வேற யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை ஏதோ முறைப்படி பாடுகிறதாய் மாத்திரமல்ல, உணர்வு பூர்வமாய் ஆத்மார்த்தமாய் ஆண்டவரோடு கூட நான் உறவு கொள்ளும் பொழுதுதான் அவருடைய சுவாபங்களை நான் பங்கு கொள்ள முடியும். அல்லேலூயா. ரொம்ப அழகா ரொம்ப நேரம் நம்ம ஆராதிச்சிட்டோம். அதனால மறுபடியும் உங்களை ஆராதனைக்குள்ள கொண்டு போகணும்னு நான் நினைக்கல. ஆனா இருதயத்துல கை வச்சு எனக்கு நல்லவரா, எனக்கு அந்த வரி தான் சொல்லணும்னு வந்துகிட்டே இருக்கு. புத்தியுள்ள ஒரு ஆராதனைன்னு ஒண்ணு இருக்கு, புத்தி இல்லாத ஒரு ஆராதனைன்னு இருக்கு. இவ்வளவு நாள் நான் எப்படி ஆராதனை பண்ணேன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்றேன். நான் ஆராதனைன்றது இங்க சர்ச்சில் நடக்கிறத சொல்லல. சர்ச்சில் பாஸ்டர்மா நம்மளை லீட் பண்ணுவாங்க. ஆளுகிற பென்யமீன் அவங்க எப்படி நம்மளை லீட் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஆராதிக்க முடியும். நீங்க எந்திரிச்சு நிக்கணும், நம்ம எல்லாரும் அது ஒரு டிசிப்ளின்காக அவங்க பாடுற பாட்டை அவங்க கூட சேர்ந்து நம்ம இத்தனை பேர் ஆராதிக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிக்க முடியாது. அங்க வி நீடு, நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். இந்த மாஸ் ஆராதனையை நான் சொல்லல.
தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி வீட்டில் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையை நான் சொல்கிறேன். அதில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அதில் நான் சாஷ்டாங்கமாக விழலாம். இங்கே நான் சாஷ்டாங்கமாக விழ முடியுமா? அங்கே நான் நடனம் ஆடலாம், இங்கே எல்லாரும் ஆடிட முடியாது. தானாக ஆடுனாதான் அது உண்மையான ஆராதனை. சொல்லி சொல்லி ஆடினா அது உண்மையான ஆராதனை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ புத்தியுள்ள ஆராதனைன்றது, புத்தி இல்லாத ஆராதனை ஒன்று இருக்கு. அறியாமையின் காலங்களில் தெய்வம் காணாதவரை போல இருந்திருப்பார். ஆனால் எனக்கு புத்தி தெளியும் பொழுது, இதுதான் அப்படின்னு நான் அறிஞ்சுக்கும் பொழுது, திருப்பியும் பழைய மாதிரியே இருக்கணும்னு அவசியம். அப்போ நான் ஆண்டவரை தேடுகிற தேடல்ல எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்படித்தான் நான் ஆண்டவரை தேடணும். என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அவரை தேடுகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் வாழுகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் மறிச்சாலும் மறிச்ச பிறகும் எனக்கு நோக்கம் இருக்கிறது. உலகத்துல ஆடு மாடு மற்ற மனிதர் வாழுகிற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவே இல்லை, தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையே இல்லை. ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் காலிங். ஆமா இல்ல, அது நம்ம எல்லாருக்கும் புரியுது இல்ல. நம்ம ஆண்டவர் அப்படியே மாஸ் கிரியேஷனா ஒரே வார்த்தையிலலாம் நம்மளை படைக்கல. நம்மளை ஆண்டவர் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்காகவும் தனித்தனி திட்டங்களை தீர்மானங்களை வைத்து ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் யூனிக்கா படைச்சிருக்கிறார். நம்புறோம்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்போ புத்தியுள்ள ஒரு ஆராதனைய, நான் ஆண்டவரை தேடுற தேடல்ல கூட ஒரு புத்தி வேணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்ட சித்தம். என்ன குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. என்ன குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை நான் புரிஞ்சு கொள்றதுக்கே எனக்கு ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் வேணும். சாதாரண அறிவில் நான் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த திட்டங்கள், இப்போ நான் ஆராதனையே நான் கற்பனை பண்ணது இப்படி இருந்துச்சு, ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சு வேற மாதிரி இருக்குல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கறது வேற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதுலையும் நான் ஆண்டவரை யாரோ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரியோ, எனக்கு முன்னோர்கள் சொன்ன மாதிரியோ, ஏற்கனவே என் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆன மாதிரியோ தான் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அதுவல்ல, அதை விட வேற ஒரு நோக்கம் இருக்கு. நான் அதை புரிந்து கொள்ள நம்மளை, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாரு, அண்ணாள் தன்னை வெறுமையாக்குறா. தனக்குள்ள உள்ள எல்லாத்தையும் அங்க பார்த்தீங்கன்னா இருதயத்தை ஊற்றினாலும் இருக்கும். இருதயத்தை எப்படிப்பா ஊற்ற முடியும்? இப்போ ஒரு சாலிடை நம்ம போடுறேன்னு தான் சொல்லுவோம், இது கீழே விழுந்துருச்சு, கீழே போட்டேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் லிக்விடு தான் என்ன சொல்லுவோம்? தண்ணி ஊத்திருச்சு, பால் ஊத்திருச்சு. அப்போ இருதயம் தண்ணியா? சாலிடு தானே, அதை எப்படி ஊத்தனேன்னு சொல்ல முடியும்? பல கவலைகளினால அந்த இருதயம் அப்படியே கல்லாய் இருக்கும். கசப்புகளை பார்த்து பார்த்து, வேதனைகளை பார்த்து பார்த்து என் இருதயம் சொல்றோம்ல கல்லாயிடுச்சு, அந்த மாதிரி ஆகியிருக்கும். அந்த கல்லான கசப்புகளினால நிறைந்த இதயத்தை கரைச்சு தண்ணியாக்கி ஊத்திருக்காங்கன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு கசப்பே இல்லை. பெனினால் மேல கசப்பு இல்லை, வீட்டுக்கார மேல கசப்பு இல்லை, யாரு மேலேயுமே கசப்பு இல்லை. இப்ப நானும் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனுக்குள்ள அவங்க வந்திருக்கணும். அதனாலதான் எனக்கு கல்லான இருதயம் எல்லாம் போயிடுச்சு, நான் கரைச்சிட்டேன், என் இருதயத்தை ஊற்றுகிறேன் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ இருதயம் எம்டி ஆன பிறகு இது நிறைவு, அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை நிரப்புகிறார். இப்ப என் மனசுலயும் நிறைய மைண்ட் செட்டு, ஏற்கனவே உள்ள செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் எனக்குள்ள வர முடியாது. நான் முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் எனக்கு வேணும். நான் யாரு சொன்னது, யாரு ஏற்கனவே கலாச்சாரத்தினால நிறைந்தது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவருடைய பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்குதாமே, அது பகுத்தறியத்தக்கதாக மனசு புதிதாகி மறுரூபமாக்கப்படும் பொழுது அது என் சிந்தைகளுக்கு எனக்கு வெளிப்படுமாமே, என் சிந்தைகளுக்கு அது தெளிவாகுமாமே. அது எனக்கு வேணும்னு நம்ம என்னைக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கிறோமா? இந்த வசனத்தையே நம்மளுக்கு புரியுமா? என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கு. பவுல் யாருக்கோ சொன்னாரு, நம்ம இதை யோசிக்கணுமான்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என் மனம் புதிதாகணும், நான் மறுரூபமாகணும், அவர் என்ன குறிச்சு வச்சிருக்கிற சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.